நிச்சயமாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கின்ற வரைக்கும் தனது ரப்புடைய கடமையை கொடுக்க மாட்டாள், நிறைவேற்ற மாட்டாள் என்பதாக நபி அவர்கள் சத்தியம் பண்ணி சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் இந்த ஹதீஸை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சஜதா செய்வதென்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான விடயம். சிரம் பணிவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான விடயம். யாருக்கும் சிரம் பணிய முடியாது, சஜதா செய்ய முடியாது. அவ்வாறு சஜதா செய்தால் அவன் நிராகரித்து விடுவான், இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விடுவான் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், சஜதா செய்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் ஒரு மனைவி தனது கணவனுக்கு சஜதா செய்யும்படி அனுமதி அளித்திருப்பேன். ஏன் காரணம்? நாம் பார்க்கின்றோம், நாமும் அன்றாடம் அல்லாஹ்வை சஜதா செய்கின்றோம். சஜதா செய்கின்ற நோக்கம் என்ன? அதாவது தன்னை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்து விட்டேன் என்ற கருத்தை கொடுக்கிறது. அதனால் தான் நாம் சஜதா செய்கின்றோம். எனவே நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் தனது மனைவி கணவனுக்கு சஜதா செய்வதை. அப்படி என்றால் எதனை காட்டுகிறது? ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பெண்களும் தனது கணவன்மார்களுக்கு வழிபடுவது கட்டாயமான விடயமாக இருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது, முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்களில் பிரதானமான காரணம், ஆணுடைய பேச்சை கேட்காமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் என்னவென்றால், அந்த கணவன் மனைவிக்கு அடிமையாக கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். மனைவியுடைய பேச்சுக்கு அடிமையாகின்றார், மனைவி சொல்லக்கூடிய விடயங்களை செய்வதற்கு தயாராகின்றார். அதற்குரிய காரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கணவர் இருக்கக்கூடிய வீடு அந்த மனைவிக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இவர் ஓடக்கூடிய வாகனம் மனைவிக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்திலே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணிடமிருந்து சீதனம் எடுத்திருக்கின்றார், வரதட்சணம் எடுத்திருக்கின்றார். இவ்வளவு தந்தால் தான் நான் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன் என்று வாயை திறந்து கேட்டிருக்கின்றார். இஸ்லாத்திலே ஆக மோசமான ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே அந்த மனைவி, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் இவர் கேட்டதை அனைத்தையுமே கொடுத்து விட்டார்கள். எனவே இவர் நிர்பந்தமாக அந்த பெண் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும். இஸ்லாத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லிவிட்டால் சில நிலைமைகளிலே, சில கட்டங்களிலே அந்த மனைவி தன்னுடைய வீட்டிலேதான் இருக்க வேண்டும். தான் அந்த பெண்ணுக்கு இருப்பிடம் கொடுப்பது கட்டாயம். ஆனால் இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைமையிலே, கணவன் இருப்பதே தன்னுடைய மனைவியுடைய வீடு, இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கணவன் மனைவியை தலாக் சொல்லிவிட்டால் கணவன் தான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஏன்? அந்த வீடு மனைவிக்கு சொந்தமான வீடாக இருக்கிறது, மனைவியுடைய புறத்திலிருந்து வந்த வீடாக இருக்கிறது, சொத்தாக இருக்கிறது. இவர் ஓடக்கூடிய வாகனம் அவளுடைய வாகனமாக இருக்கிறது. எனவே அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு இவர் தன்னுடைய உடுப்புகளை, ஆடைகளை மாத்திரம் ஒரு பேக்கிலே போட்டுக்கொண்டு வெளியேற வேண்டிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு பெண்களும் தனது கணவன்மார்களுக்கு வழிபடுவது கட்டாயமான விடயமாக இருக்கிறது. நினைத்ததை செய்ய முடியாது, நினைத்த இடங்களுக்கு செல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் தனது கணவனுடைய அனுமதி கட்டாயமாக இருக்கிறது. அனுமதி இல்லாமல் வெளியே செல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, வெளியிலே செல்வதற்கும் பல ஒழுக்க முறைகள் இருக்கிறது. அந்த முறைகளை பேணித்தான் செல்ல வேண்டும். அதனால் ஒரு கணவனுக்கு தன்னுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு தடை போட முடியாது. நீ தாய்மார்களுடைய, அதாவது தாயுடைய வீட்டுக்கு செல்ல முடியாது, உறவினர்களுடைய வீட்டுக்கு செல்ல முடியாது என்று தடை போடுவதும் ஒரு கணவனுக்கு அனுமதி கிடையாது. ஆகுமான விடயங்களாக இருந்தால் கட்டாயம் அந்த கணவன் அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும். அதில்லாமல் தேவைக்கில்லாமல் எங்கேயாவது செல்வதாக இருந்தால் கட்டாயம் கணவனுடைய அனுமதி தேவை. அதன் பிறகுதான் அவள் வெளியிலே செல்ல முடியும். அடுத்த விடயம், பிரச்சனைகள் உண்டாவதற்குரிய அடிப்படை காரணங்களில் ஒன்றுதான் பெண்கள் அனுமதியின்றி வெளியே செல்வது. இதன் மூலம் பல பிரச்சனைகள் உண்டாகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஒரு பெண் வெளியே செல்வதாக இருந்தால் நிபந்தனைகள் பேணப்பட வேண்டும். நினைத்த இடங்களுக்கு போக முடியாது. அப்படி போவதாக இருந்தால் தனக்கு மஹரமானவர்களுடன் தான் செல்ல வேண்டும். அதாவது யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அவர்களுடன் தான் அவர்கள் பிரயாணம் செய்வதை இஸ்லாம் கட்டாயமாக்கியிருக்கிறது. சில பெண்கள் நினைக்கின்றார்கள், நாம் முகத்தை மூடிவிட்டால், ஃபேஸ் கவர் பண்ணிவிட்டால் தனியே சென்று விடலாம், எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பஸ் வண்டிகளிலே செல்கின்றார்கள், தனிமையிலே செல்கின்றார்கள். அவர்களுக்கு தைரியம் பிறக்கின்றது, நாம் முகத்தை மூடியிருக்கின்றோம்,
எனவே தனியே செல்லலாம். இன்று கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தான் இஸ்லாமிய சட்டப்படி நடக்கின்றோம் என்று வெறுமனே வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்களே தவிர இஸ்லாமிய செயல்பாடுகள் இல்லை, இஸ்லாம் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இன்று ஃபேஸ் கவர் பண்ணிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு இஸ்லாமிய ஆடையை அணிந்து கொண்டு செய்யக்கூடிய அட்டகாசங்களை பார்க்கின்றோம். எத்தனையோ பெண்கள் மோசமான நடத்தைகளில் ஈடுபடுகின்றார்கள், ஹராமான தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள், அந்நிய ஆண்களுடன் உறவாடுகின்றார்கள். வீட்டுக்கு தெரியாமல் சகோதரர்கள் என்று கூறிக்கொண்டு இன்று எத்தனையோ பேர் அந்நிய ஆண்களுடன் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள். நாம் முகத்தை மூடியிருக்கின்றோம், இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்து எத்தனையோ பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இன்று சமுதாயத்திலே நடக்கின்றது. எத்தனையோ பேர் வந்து நமக்கு சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எமது நோக்கம், அதாவது அல்கலமுடைய நோக்கமும் இதுதான். மக்களுக்கு தெளிவை உண்டாக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும், அவர்கள் சீரான நிலைமைக்கு வர வேண்டும், குடும்ப வாழ்க்கை சீராக வேண்டும் என்பதனைத்தான் நாடுகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, பெண்கள் கண்ணியமானவர்கள். இஸ்லாத்திலே பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை போன்று வேறு எந்த மதத்திலும் கொடுக்கப்பட்டது கிடையாது. நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். எந்த மதத்திலும் சுதந்திரம் கிடையாது இஸ்லாத்தில் இருக்கின்ற சுதந்திரத்தை போன்று. இன்று ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் சுதந்திர போராட்டம் நடத்துகின்றார்கள், கொடி தூக்குகின்றார்கள். எதற்காக வேண்டி? நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும், ஆண்களை போன்று நாம் பேச வேண்டும், ஆண்களை போன்று நாமும் நடமாறி திரிய வேண்டும், ஆண்களை போன்று ஆடைகளை அணிய வேண்டும், எனவே நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கொடி தூக்குகின்றார்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றார்கள். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நமது முஸ்லிம் சமுதாயம் கூட இதற்கு அடிமையாக இருக்கின்றார்கள், இதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த கருத்து சரியான கருத்து தான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, புத்தி உள்ளவர்களாக இருந்தால், நிதானமான அமைப்பிலே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால், இதை எதற்காக வேண்டி செய்கின்றோம் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். யாரெல்லாம் சுதந்திர போராட்டம் நடத்துகின்றார்களோ அவர்கள் நடத்துகின்றது சுதந்திர போராட்டம் கிடையாது, தன்னுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்கின்றார்கள், தனக்கு தானே குழிவெட்டுக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, பெண்கள் ஆண்களை போன்று நடமாடுவது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், எந்த ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகின்றார்களோ, எந்த பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாகின்றார்களோ இவர்களை அல்லாஹ் லானத் செய்கின்றான், சாபமிடுகின்றான் என்ற ஹதீஸை நபி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்று அந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை பின்பற்றி நமது பெண்களும் பேச ஆரம்பிக்கின்றார்கள், அவர்களை போன்று உடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆண்கள் யாரு பெண்கள் யார் என்ற வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு இன்று பெண்களுடைய நிலைமை இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது, உரிமையை கொடுத்திருக்கிறது. எனவே அந்த உரிமையை அவர்கள் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எதனை இஸ்லாம் உரிமை என்று சொல்கின்றதோ அதுதான் உண்மையான உரிமை. அதுக்கு மாற்று வழிகளை கையாளுவது அவர்கள் அவர்களையே நாசத்திலே போட்டுக் கொள்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று ஆண்களை போன்று பெண்கள் நடமாடுவதன் மூலமாக பல பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்குகின்றோம், பல பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். சிலர்கள் இன்று ஃபேஷன் என்று சொல்லிக் கொண்டு ஆடைகளை பலவிதமாக உடுக்க ஆரம்பிக்கின்றார்கள், நினைத்த பிரகாரம் அணிய ஆரம்பிக்கின்றார்கள், லோ வேஸ்ட் என்று செல்கின்றார்கள். அதாவது இஸ்லாத்திலே அவுரத் என்று சொல்லப்படக்கூடியது மறைக்கப்பட வேண்டும். எனவே அந்த லோ வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஃபேஷனை பார்த்தால் அவுரத்து கூட தெரியக்கூடிய நிலைமை உருவாகிறது. இது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஆண்களை விட்டு விடுவோம், பெண்கள் கூட இவ்வாறு இருக்கின்றார்கள். பெண்களுடைய ஆடையை பார்க்கின்ற பொழுதும் இவ்வாறு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், நரகத்திலே 2 கூட்டத்தார்கள் இருப்பார்கள், அவர்களை போன்று எவரையுமே நான் கண்டது கிடையாது. அவர்களில் ஒரு கூட்டத்தார்கள் சில பெண்கள் இருப்பார்கள். நபி அவர்கள் வர்ணிக்கின்ற பொழுது காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத் தெளிவாக சொன்னார்கள். அந்த பெண்களுடைய நிலவரங்கள் நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் அணியாதவர்களாக இருப்பார்கள், உடுத்திருப்பார்கள், ஆனால் மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் திறந்திருக்கும். மேலும் அதற்கு முஹத்திசீன்கள் உலமாக்கள் கருத்து சொல்கின்றார்கள், அல்லது சொஃப்டான ஆடைகளை அணிந்திருப்பார்கள், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வழங்கக்கூடிய அமைப்பிலே ஆடைகளை அணிந்திருப்பார்கள், அல்லது இன்னும் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், இறுக்கமான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். இவர்கள் அனைவரும் அந்த ஹதீஸிலே கட்டுப்படக்கூடியவர்கள் தான். மேலும் சொன்னார்கள், அந்த பெண்கள் எவ்வாறு இருப்பார்கள் தெரியுமா? முமீலாத்துன் மாயிலாத், தன்னை ஆண்களின் பக்கம் சாய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது தன்னை பற்றி ஆண்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடை அணிந்து திரிவார்கள், அதற்காக வேண்டி ஃபேஷனான ஆடைகளை உடுத்தி திரிவார்கள். எதற்காக வேண்டி? ஆண்கள் தன்னை ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. மேலும் சொன்னார்கள், இவர்களும் ஆண்களின் பக்கம் சாய்ந்து செல்வார்கள், அவர்களை எப்படியாவது தமக்குள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும், பாவமான காரியங்கள் ஈடுபட வேண்டும்
என்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். நபி அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், லா யதுகுல்னல் ஜன்னத வலா யஜிதுன ரிஹஹா. இவர்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள். சுவர்க்கம் நுழைவது ஒரு புறம் இருக்க, அந்த சுவர்க்கத்துடைய வாடையையும் நுகர்ந்து கொள்ள மாட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய வாடை 500 வருடம் தொலை தூரத்துக்கு வீசும் என்றாலும் இவர்கள் அந்த வாடையை நுகர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதனை தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நமது சமுதாயம் எங்கே இருக்கிறது? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? இவ்வாறான நிலைமை எங்கே நடைபெறுகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமது குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு வெளியே செல்கின்றார்கள்? அவர்கள் எவ்வாறு உடுத்துகின்றார்கள்? அவர்களுடைய நடைமுறைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை சிந்திப்பது, ஆராய்ச்சி செய்வது, அதற்கேற்ப அவர்களுக்கு உபதேசம் செய்வது பெற்றார்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சில காரியங்கள் இருக்கின்றது. இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஹராமான விடயங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இவர்கள் செய்வது ஒரு புறம் இருக்க, இவர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகின்றார்கள். இஸ்லாமிய ஆடையை இவர்கள் இழிவாக்குகின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான நிலைமை நம்மிடமிருந்து தூரமாக வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் சீரான ஒரு குடும்பத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். பெண்கள் சீராகிவிட்டார்கள் என்று சொன்னால் குடும்பம் சீராகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்த விடயம், கணவனுடைய அனுமதியின்றி வெளியே செல்வதன் மூலமாக பல பிரச்சனைகள் உண்டாகிறது. எந்த அளவுக்கு செல்கின்றது என்றால் விவாகரத்துக்கு கூட இடமாக இருக்கிறது. கணவர் சில கட்டத்திலே அந்த பெண்ணுக்கு, தன்னுடைய மனைவிக்கு வெளிநாடு செல்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார். கண்ணியமானவர்களே, கேட்டால் நாம் சொல்லுவோம், நமது பஞ்சம், நமது கஷ்டம், அதனால் என்ன செய்வது? நமது நாட்டிலே செய்வதற்கு ஒரு தொழில் கிடையாது, எனவேதான் வெளிநாட்டுக்கு செல்கின்றோம். வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்றால் நீங்கள் ஏதாவது தருகின்றீர்களா என்று கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் எதனை சொல்கின்றோம் என்பதனை பாருங்கள். வெளிநாட்டுக்கு செல்கின்றார்கள் பெண்கள் குறிப்பாக. அங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதனை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், அலசி ஆராய வேண்டும். பிரச்சினைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள், அனாச்சாரங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஏஜென்சியில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஏஜென்சியிலே எத்தனை பிரச்சனைகள் நடைபெறுகிறது. அந்த பெண் தனது வாழ்க்கையை அந்த இடத்திலே பறிகொடுத்து விடுகிறாள். எத்தனையோ சம்பவங்களை சொல்லி காட்டலாம், ஏஜென்சியுடைய பெயரையும் சொல்லி காட்டலாம். நடைபெறுகிறது. தூர இடத்திலிருந்து அப்பாவி பெண்களை அந்த ஏஜென்சி கூட்டு வந்து செய்யக்கூடிய ஃபித்னாக்கள், செய்யக்கூடிய அனாச்சாரங்கள், அந்த பெண்களுக்கு வாய் திறந்து சொல்ல முடியாது. வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனையை சொல்ல முடியாது. ஏதோ சல்லியை கொடுத்து விட்டோம், பாஸ்போர்ட்டை ஒப்படைத்து விட்டோம், நிர்பந்தமாக நாம் வெளியே சென்றேதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகின்றார்கள். அங்கே போய் என்ன நடக்கிறது? அந்த பெண்களுக்கு துணிச்சல் ஏற்படுகிறது. நாம் தனியே இருக்கின்றோம், நம்மை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது, கணவரை எங்கே இருக்கின்றார், நாம் எங்கே இருக்கின்றோம், நமது உறவர்கள் இங்கு இல்லை, நினைத்ததை செய்யலாம், நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்தவர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம், ஹராமான வழியிலே போகலாம் என்று நினைக்கின்றார்கள். துணிச்சல் வரத்தான் செய்யும். அந்த கட்டத்திலே அவர்களுடைய நிலைமை மாறத்தான் செய்யும். கண்ணியமானவர்களே, சிலர்கள் ஹராமான வழியிலே சென்று குழந்தைகளை கூட பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அங்கே அவருக்கு வேறு கணவர் அங்கே இருக்கின்றார், இங்கே வேறு கணவர், அங்கு வேறு கணவர். இஸ்லாத்திலே ஹராமான அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் தடை செய்த அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜினாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் என்ன நடக்கின்றது? இங்கே விவாகரத்து உண்டாகின்றது. கணவன் நல்ல நியத்துடன் அனுப்பி வைத்தார், ஆனால் அங்கே அந்த மனைவி தனக்கு மோசடி செய்து விட்டால், யாருடனோ தொடர்பு வைத்து விட்டால், சில கட்டத்தில் இங்கிருக்கக்கூடிய கணவனுடைய நிலைமை மாறிவிடுகிறது. தனது மனைவி வீட்டிலே கிடையாது, எனவே நாமும் எதையாவது செய்யத்தானே வேண்டும், நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்யத்தானே வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான வழியிலே செல்ல ஆரம்பிக்கின்றார். இங்கே குடும்ப சீரழிவு உண்டாகுவதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்படுகின்றோம். சில கட்டத்திலே இந்தியாவுக்கு வியாபார நோக்கிலே சிலர்கள் ஆட்களை கொண்டு போவார்கள், நபர்களை கூட்டிக் கொண்டு போவார்கள். அதிலே ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். அங்கே நடக்கக்கூடிய முறைகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள், அதாவது கூட்டி போகக்கூடியவர்கள், தனது செலவீனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்களுக்கு சாதாரண சாப்பாடை கொடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தங்குவதற்காக வேண்டி ஒரு அறையை வாங்குகின்றார்கள். 10 பேர் இருக்கின்றார்கள் என்றால், அல்லது 20 பேர் இருக்கின்றார்கள் என்றால் அதிகமான தொகை இருக்கிறது. அவர்களுக்கு ஏத்த தங்குவதற்கு இடம் தேவை. ஆனால் ஒரு அறையை வாங்குகின்றார்கள். ஏன்? செலவீனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அங்கே ஆண்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே,